புதிய திருவழிபாட்டு ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். திருவருகை காலம் என்றும் அழைக்கப்படும் அந்த காலம் இன்று டிசம்பர் 1 தொடங்குகிறது. இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு கடவுளை நோக்கி நம் உள்ளம் எழுப்பப்பட்டு இயேசுவின் வருகைக்கு நம்மை நாம் தயாரித்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் தாவீதின் குலத்திலிருந்து தளிர் ஒன்று கடவுள் உதிக்கச் செய்வார் என்று கடவுள் செய்தியை தருகிறார். அது மெசியாவை குறிக்கிறது. இது இயேசுனுடைய முதல் வருகை. இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிற பொழுது இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நம்மையே தயாரித்து கொள்ள நற்குணங்கள், அன்பு, இதோடு நாம் விளங்க வேண்டும் என்று தெசலோனிக்கேய மக்களுக்கு அறிவுரை வழங்குகிறார். தெசலோனிக்கேய மக்களும் அந்த நேரத்தில் புனித பவுலும் இயேசு அவர்கள் காலத்திலேயே திரும்ப வருவார் என்று ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தனர். இயேசுவினுடைய இரண்டாம் வருகையின் போது என்ன நடக்கும் என்பதை இயேசு சுட்டி காட்டுவதை தான் நற்செய்தி வாசகம் நமக்கு தெரிவிக்கிறது. ஆனால் இயேசு அதில் என்ன செய்தி சொல்கிறார்? நீங்கள் பயப்பட வேண்டாம், மீட்பு வந்துவிட்டது என்று மகிழுங்கள், தயாராயிருங்கள், தீமையோடு இருக்க வேண்டாம் என்று தம் சீடர்களுக்கும் நமக்கும் சொல்கிறார். எனவே இயேசுவின் இரண்டாம் வருகை எப்பொழுது நடந்தாலும் நாம் தயாராக இருந்தால் நம் உள்ளத்திலே பயம் இருக்காது. ஒரு நாள் வரும், நம்முடைய இந்த உலக காலத்திலேயே வருமா தெரியாது. அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதை வைத்து பயத்தை ஊட்ட தேவையில்லை. மாறாக எப்போதும் தயாரிப்பிலே கடவுளோடு ஒன்றித்திருப்பதிலே நம்முடைய உள்ளம் இருந்தால் அதற்கு தக்கவாறு நம்முடைய செயல்பாடுகளும் அமையும், நன்மை இருக்கும், தீமை விலகும். இந்த எண்ணம், இரண்டாம் வருகையை நோக்கி இந்த பயணம், தயாரிப்பின் காலம் என்ற இந்த எண்ணம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவையும் கொண்டாட உதவி செய்யும். அர்த்தத்தோடு மகிழ்ச்சியோடும் கொண்டாட நம்மை அழைத்துச் செல்லும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.